கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட ஃபாதர்ஸ் டே, தகப்பனார்கள் அல்லது தந்தையர்கள் தினமாக இருப்பதால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களுக்கும் நான் சபையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அது தொடர்பான ஒரு தேவ செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். மாலை ஆராதனையில் நம்ம கடந்த மாதத்திலிருந்து நம்ம எரேமியா புத்தகத்தை நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த மாதம் தான் நம்ம துவங்கினோம். முதல் அதிகாரத்தில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். எரேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய தேவன் அவரை அழைத்த விதத்தை குறித்து, எரேமியாவுடைய பண்பிற்கும் அவர் செய்த ஊழியத்திற்கும் சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு நபராக எரேமியா காணப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் எந்த அளவுக்கு ஒரு இலகிய மனம் உள்ளவராக காணப்பட்டார், ஆனால் அதே வேளையில் தேவன் அவருக்கு ஒரு கடினமான வார்த்தையை அந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை அவருக்கு கொடுத்ததை நாம் பார்த்தோம். நான் அதை தொடர்ந்து அதிகாரம் 2, 3, 4 எடுப்பது தான் என்னுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை தந்தையார் தினமாக இருப்பதால் அந்த எரேமியாவுடைய நிருபத்திலே அவர் ஒரு குடும்பத்தை உதாரணமாக வைத்து யூதா மக்களுக்கு ஒரு தேவ செய்தியை கொடுப்பதை தான் நம்ம இந்த வாசித்த இந்த பகுதியிலிருந்து நாம் இன்று பார்க்கிறோம். எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் நாம் அதைத்தான் இன்று பார்க்க போகிறோம். ஆகவே என்னுடைய தலைப்பு இன்றைக்கு தகப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்று பார்க்கும்பொழுது வேதம் முழுமையுமாக இந்த கீழ்ப்படிதலை குறித்து பல்வேறு காரியங்களை வலியுறுத்தி பேசுவதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் தோன்றின முதல் பாவத்திற்கு காரணம் எது என்று பார்க்கும்பொழுது அது என்னன்னு பார்க்குறோம், கீழ்ப்படியாமை என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆதாம் ஏவாளையும் படைத்து உலகத்தை மிக நல்லதாகவே படைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை நாம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது தேவன் எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள அவர்களுக்கு உரிமையையும் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்க அவர்களுக்கு சுதந்திரத்தையும் அவர் கொடுத்தார். there was a liberty to do anything and everything அப்படி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது. அவர்கள் எது வேண்டாலும் செய்யலாம், எல்லாவற்றையும் செய்யலாம் எது பாவத்திற்கு முன்பாக. ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை வைத்திருந்தார், அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை உண்ணலாகாது என்ற ஒரு நிபந்தனை அவர்களுக்கு வைக்கும் பொழுது ஆதாம் அவளுக்கு ஒருவேளை புரியாத ஒரு நிபந்தனையாக அது காணப்பட்டிருக்கக்கூடும். ஏன் இத்தகைய ஒரு கட்டளையை தேவன் நமக்கு விதித்திருக்கிறார்? பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பெற்றோர்கள், குறிப்பாக நம்முடைய தகப்பன்மார்கள் அல்லது தாய்மார்கள் நமக்கு ஒரு சில காரியங்களை நீ இவ்வாறு செய்யக்கூடாது அல்லது நீ இதை செய்யாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று அவர்கள் கூறும்பொழுது பல வேளையில் நமக்கு அது அற்பமாக தோன்றக்கூடும். பல்வேறு நிலைகளில் நாம் அதை உதாசீனப்படுத்தி ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் இவர் சொல்கிறத நம்ம கேட்டு இப்போ பண்ணுவோம், அவர் அப்படி தான் பேசுவார், வயசாயிடுச்சுல்ல அப்படின்ற ஒரு டோனில் தான் நம்ம பல வேளைகள் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த ஒரு ஆலோசனைகளை. ஆனால் தேவன் இன்றைய நாளிலும் நமக்கு கட்டளையிடுகிற காரியம் என்னவென்றால், எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுக்கிறானோ அவனுக்கு தேவன் தன்னுடைய நித்தியத்தில் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த எரேமியா 35 கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒரு குடும்பமானது தொடர்ந்து தேவனுக்குள்ளாக, குறிப்பாக தேவனுக்குள்ளாக சொல்வதை பார்க்கலாம், அவன் தங்களுடைய தகப்பன் கட்டளையிட்ட அந்த வார்த்தைக்குள்ளாக அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருந்ததை தான் நம்ம பார்க்கிறோம். பின்னாடி நம்ம அதை பார்ப்போம் டீட்டெயிலாக. அவ்வாறு நிலைத்திருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதான் இன்றைய நாளிலும் கூட நமக்கும் ஒரு பாடம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தந்தைய தினமாக இருப்பதால் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு தலைப்பில் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்கும்பொழுது இப்பொழுது இந்த பென்யாமிட்ஸ் அப்படின்னு ஒரு இனத்தார், BENOUINS, ஆக்சுவலாக அதோட ப்ரொனன்சியேஷன் சரியாக வரல. பார்க்கும்பொழுது அந்த மக்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு தனி ஒரு இனத்தை மக்களாக காணப்படுகிறார்கள். இஸ்ரேல் தேசத்தில் மட்டுமல்ல, ஒரு உலகெங்குமே அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு இடத்துலையும் அவங்க நிலையான ஒரு வீட்டிலோ அல்லது இது மாதிரி ஒரு பில்டிங் போட்டு அவங்க தங்குவது கிடையாது.
அவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் ஒரு இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம சொல்லும் பொழுது அவர் பரதேசி போல் அல்லது நாடோடிகள் போல் அவர்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு நிலையான ஒரு கூடாரம் கிடையாது அல்லது ஒரு வீடு கிடையாது. எங்கேயுமே அவங்க பயிர் செய்வதோ அல்லது இத்தகைய காரியங்கள்லாம் அவங்க செய்வது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது அவர்களுடைய தொழில் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த ஆடு மாடுகள் அல்லது இந்த விலங்குகளை வளர்த்தல், குறிப்பாக அந்த இஸ்ரவேல் தேசம் எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்பொழுது அவர்கள் ஒட்டகங்களை வளர்த்து அதை வைத்து பல காரியங்கள் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்க்கும்பொழுது அந்த ஆண்கள் எதுவுமே வேலை செய்கிறது கிடையாது. அந்த வீட்டில் இருக்க பெண்கள் தான் இந்த ஆடுகள்லாம் போய் மேய்க்கணும். மேய்ச்சி திரும்பி வீட்டில் அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணணும். யாருக்கு? இவருக்கு. இவர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய வேலையே பகல் ஃபுல்லாக ஏதாவது சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஆடுகள்லாம் நல்லா கொழுத்த ஆடுகள் வளர்ந்த பிறகு அதை போய் பிஸ்னஸ், அதை விற்கிறது, வாங்குறது, அதுமாதிரி கமர்ஷியல் வேலை மட்டும் தான் இவர் பார்ப்பார். இப்போவும் இருக்கிறாங்க அந்த மக்கள், பெடோயின்ஸ் சொல்கிறாங்க, BEDOUINS, பெடோயின்ஸ். மேபி இஸ்ரேல் தேசத்தை போனவங்க பார்க்க முடியுமான்னு தெரியல, போதவர் பார்த்துருக்கலாமா என்னன்னு தெரியல. அது ஆனால் இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் மட்டுமல்ல உலகெங்குமே அவர்கள் பரவி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மக்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. மெயின் சிட்டியில் இருப்பாங்களான்னு பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஊருக்கு வெளிப்புறமாக தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வாறு இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அதே போல் ஒத்த வாழ்க்கை தான் இந்த 35ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு குடும்பத்தினரை நாம் இன்று பார்க்கிறோம். எரேமியா 35 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரேமியா 35 பார்க்கும்பொழுது அதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் என்றால், எரேமியா இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் அந்த ராஜாவின் நாட்களில் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த 35ஆம் அதிகாரம் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். எரேமியா அதிகாரம் 35 2ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யோசியாவின் குமாரன் யோயாக்கிம் என்ற ஒரு ராஜா. இதை நம்ம 2 ராஜாக்களில் நம்ம ராஜாக்கள் குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த ஒரு 12 மாதங்களாக. அதில் அந்த கடைசி அந்த சிதேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் தான் இந்த யோயாக்கிம். இந்த யோயாக்கிம் வாழ்ந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் இந்த மக்கள் எல்லாருமே பாவத்திற்குள்ளாக மூழ்கினவர்களாய் தேவனுடைய அந்த ஒரு கோபாக்கினைக்குள்ளான மக்களை அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த சூழலில் தான் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி இந்த மக்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். நீ போய் என்ன பண்ணு, இவர் இதுக்கு முன்னாடி பல்வேறு தீர்க்க தரிசனங்களே தேவனுடைய வார்த்தை அந்த மக்களுக்கு சொன்ன போதிலும் அந்த மக்கள் யாருமே அவருக்கு செவி கொடுக்கவில்லை. எரேமியாவை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசனம் இருக்கிறதுலே என்னது மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை தேவன் அழைத்த போதே அவருக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது என்றால், அவர் ஊழியம் எத்தனை வருஷம் 30, 40, 50 வருஷம் செய்தாலும் கூட ஒருத்தர் கூட மனம் திரும்ப மாட்டார்கள் என்று தெரிந்த ஒரு ஊழியத்துக்கு வந்தவர் தான் யார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அவருடைய தீர்க்க தரிசன வசனத்தை தான் இங்கே பார்க்கும்போது யோயாக்கிம் என்ற ராஜாவுடைய வாழ்க்கையில் அந்த ராஜா தேவனுக்கு விரோதமாக செல்கிறார். அந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் தான் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் இந்த ரேகாபியர் என்ற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தாரை உதாரணமாக இங்கே காமிக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பல இடங்களில் ரேகாபியரை குறித்து பார்க்க முடியாது. ஒரு சில ரெஃபரன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்பொழுது. ஆனாலும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லோரையும் நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நாம் பிரபலமாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் மேலையில் இருக்க வேண்டும் என்றோ எதுவுமே கிடையாது. தேவன் நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்த்து நம்மை அறிந்த தேவனாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அந்த 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கணும். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அப்படி என்று பார்க்கும்பொழுது இந்த ரேகாபியரை குறித்து நான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் என்ன சொல்ல வராரு, தேவன் என்ன சொல்ல வருகிறார் அந்த மக்களுக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த ரேகாபியரை நாம் முதலாக எங்கே பார்க்கிறோம் என்றால் அந்த வம்ச வரலாற்றில் 1 நாளாகவும் நாம் பார்க்கும்பொழுது எடுத்தவர் எனக்கு வாசிங்க. 1 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், கடைசி வசனத்தை எனக்காக வாசிங்க. 1 நாளாகவும் 2:55.
திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. ஆக இந்த ரேகாப் சந்ததி எதிலிருந்து வருதுன்னு பார்த்தா கேனியர் என்ற ஒரு வம்சத்திலிருந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த கேனியர் யார்? நமக்கு வேதத்தில் கேனியர் என்றது கானானியர் வேறு, கேனியர் வேறு, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது கேனியர். ஆக இந்த கேனியர் யார் என்று பார்க்கும்பொழுது நம்ம எல்லோரும் மோசேவை நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம். மோசையுடைய மாமா யாருன்னு பார்க்கும்போது அவருடைய மாமனார் எத்திரோ என்று நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த வம்சத்திலிருந்து வருகிறார் என்று பார்க்கும்பொழுது அவர் இந்த கேனியர் என்ற வம்சத்திலிருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கூட இந்த ரேகாபியருடைய வம்சத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நியாயாதிபதிகளில் ஒரு சில வசனங்கள் நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 1:16 எனக்காக வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:16. நம்ம பார்க்கும்பொழுது அதான் பார்த்தோம். நம்ம மோசேயின் மகனாகிய கேனியனின் புத்திரரும் அப்படின்று நம்ம பார்க்குறோம். ராஜாக்களையும் நம்ம பார்க்குறோம். சவுல் வந்து அமலேக்கியரோடு யுத்தம் செல்ல போகும்பொழுது அங்கே சவுல் அந்த அவங்களுக்கு எதிர்க்க பார்க்கும்போது இந்த ரேகாபிய இந்த வம்சம் இந்த கேனியர்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது சவுல் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வந்து எகிப்து மக்களுக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்ததாக நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் விலகி போங்க, நான் அமலேக்கியரோடு கூட சென்று நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று அவர்களை வந்து விட்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேலில் நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எனக்காக வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:6. விலகி போனார்கள் என்று பாருங்க. என்ன பண்ணுறாரு சவுல்? என்ன பண்ணுறாரு? அவருடைய நிலைமையை அறிந்து இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு உகந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று அவர் அறிந்தவராய், ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. கேனியர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தில் அந்த 12 கோத்திரங்கள் ஒருவர்களாக பார்க்கும்போது கிடையாது. அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தை அல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக கானானுக்குள்ளாக கடந்து செல்லும்பொழுது இவர்களும் கூடவே சென்றவர்கள் என்று நம்ம பார்க்கணும். அதுக்கு பல ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம இன்றைக்கி அதை பார்க்கல. ஆனால் இந்த கேனியர் இங்கே பார்க்கும்போது சவுல் என்ன பண்ணுறாரு? அவர்களை விட்டுட்டு போருக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அதில் வந்து மிகவும் டைரெக்டாகவே அவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அது எங்கன்னு பார்க்கும்பொழுது 2 ராஜாக்களில் நம்ம வாசிக்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 'யெகூவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது அந்த யெகூ ஆகாபு இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் மோசமாக ஆண்ட ராஜாக்களில் ஆகாபு ராஜா ஒரு முக்கியமான ஒரு ராஜா. அவர் தான் மிகவும் ஒரு தீங்கான வழிக்கு கொண்டு சென்றவர் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த யெகூவை தேவன் பயன்படுத்தி அந்த ஆகாபுடைய வம்சத்தை முழுமையாக அழிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அழித்து அவர் திரும்பி போகிறார். இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவர் வந்து சமாரியாவுக்கு போகின்ற வழியில் யாரை பார்க்குறாரு? பார்க்கும்பொழுது இந்த ரேகாபனுடைய வம்சத்தினுடைய மகன் யோனதாபை அங்கே தான் பார்க்குறார். ஆக யோனதாபுடைய பெயர் முதலாக நம்ம எங்கே பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது அது 2 ராஜாக்களில் தான் நம்ம பார்க்குறோம். அவ்வாறு பார்க்கும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது யெகூ அவரை பார்க்கிறார். பார்த்த உடனே ஓகே, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் செம்மையாக உள்ளது என்று சொல்லி அவரை ரதத்திற்குள்ளாக ஏற்றிக்கொண்டு அந்த வம்சத்தை அழிக்காமல் யெகூவும் அவனும் வந்து ஒரு நண்பர்களாக மாறி போனதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆக இந்த யோனதாபு என்பது தான் அந்த ரேகாபின் குமாரன் யோனதாபு என்று நாம் எரேமியாவில் வாசிக்கிறோம். ஆக இந்த ரேகாபினுடைய வம்சத்தை குறித்து இதுதான் பேக்ரவுண்ட். அவங்க பார்க்கும்பொழுது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அல்ல, ஆனால் அவர்கள் எங்கே காணப்பட்டார்கள்னா இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை நம்ம எரேமியாவில் இப்போ வாசிக்க போகிறோம். எரேமியா எனக்காக வாசிங்கள் மறுபடியும் எடுத்தவர்கள். எரேமியா 35 1லிருந்து ஒரு 7 வசனங்களை நாம் தொடர்ந்து நாம் வாசிப்போம். 1லிருந்து 7 வாசிங்க எனக்காக.
போதும் போதும் சார் போதும். இங்கே பார்க்கும்பொழுது இது நீங்கள் வீட்டுக்கு சென்று முழுமையாக வாசித்து பாருங்கள். முழுமையாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று பார்க்கும்போது இந்த மக்கள் ரேகாபினுடைய வம்சத்தார் எவ்வாறு தங்களுடைய தகப்பன், மூதாதையான தகப்பன் யோனதாபுடைய வார்த்தையை குறித்து அவர்கள் எவ்வாறு கீழ்ப்படிந்து காணப்பட்டார்கள் என்பதுதான் நம்முடைய முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம். இங்கே 35:7 வாசிக்கும் பொழுது இதனுடைய சிம்பிளாக நான் உங்களுக்கு சம்மரி சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதலாவது இங்கே நடந்து பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி தேவன் அவரால் உந்தப்பட்டு அங்கே ரேகாபினுடைய வம்சத்தை கூப்பிடுறார். ரேகாபினுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாவரையும் கூப்பிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு அறையில் வைத்து, அவங்க வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. என்னது? எல்லாத்துக்கும் திராட்சை ரசம் இருக்குது. திராட்சை ரசம் எல்லாம் குடம் குடமாக நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மக்களை கூப்பிட்டு, ஓகே நீங்கள் இந்த திராட்சை ரசத்தை பருகுங்கள் அப்படின்னு சொல்வதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த மக்களுடைய பதில் பார்க்கும்பொழுது அதற்கு அவர்கள் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும். என்னென்ன ரூல்ஸ் பார்க்கும்பொழுது திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மக்கள் எப்படி காணப்படுறாங்கன்னா, இந்த யோனதாப் வாழ்ந்த நாட்கள் பார்க்கும்பொழுது அவர் நம்ம இப்போ சொன்ன மாதிரி எகு வாழ்ந்த நாட்கள் 2 ராஜாக்களில் பார்க்க 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் ஆயிற்று. இப்போ இந்த எரேமியா சொல்கிறதுக்கும் யோனதாப் வாழ்ந்த நாட்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ 300 ஆண்டுகள். இந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யோனதாப் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் நம்ம எல்லோருமே நாடோடிகளாக இருக்கோம், இதையே மெயின்டைன் பண்ணுவோம். நீங்கள் செல்கின்ற நாடில் தேவன் உங்களை சங்கரிக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திராட்சை ரசத்தை குடியாமலும் ஃபஸ்ட்டு. 2வது விதையை விதைக்காமலும், உங்களுக்குன்னு ஒரு லேண்டு, ஓன் லேண்டு, ஃபார்மிங் அதெல்லாம் கிடையாதுமே. 3வது பார்க்கும்பொழுது திராட்சை ரசம் குடியாமல் வீட்டை கட்டாமலும், சொந்த வீடெலாம் எதுவும் கட்டக்கூடாது. போனீங்கன்னா டென்ட்டு போடணும், அங்கே இருக்கணும், மாறணுன்னா இடம் மாறிக்கொண்டே இருக்கணும். இப்போ இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வச்சு பார்க்கும்பொழுது இப்படி ஒரு ரூல்ஸை நமக்கு யாராவது இப்போ போட்டாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? இப்போ என்னை பார்த்து சொல்கிறார், ஏன்பா நீ போகிற இடத்துல வீடுலாம் சொந்தமான வீட்டிலலாம் வசிக்கக்கூடாது, நீ ஒரு கூடாரம் தான் போடணும், எப்போ சொன்னாலும் காலி பண்ணணும் இடத்த விட்டு, திராட்சை ரசம் பருகக்கூடாது. ஆக இந்த மக்கள் எங்கே வாழறாங்கன்னா, அங்கே ஃபுல்லாகவே திராட்சை தோட்டங்கள் தான், அதுக்கு நடுவில் தான் வாழுறாங்க. ஆனால் இவங்க திராட்சை ரசம் பருகக்கூடாது என்ற அங்கே ஒரு கட்டளையை இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ஊரோடு ஒத்து வாழ், பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படி சொல்லுவோம். நம்ம சிங்கப்பூரில் இந்த ரூல்ஸ்லாம் நீ போட்டால் ஓரமாக வச்சுருவாங்க நம்மளை தனியாக. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த யோனதாப் கொடுத்த அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த அந்த ஒரு கட்டளையை இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தையை அவர்கள் காலம் காலமாக பல செஞ்சுரிஸ் 3 நூற்றாண்டுகளுக்கு மேலே போயிடுச்சு, 300 ஆண்டுகள்லாம் அவர்கள் அப்படி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன். இந்த ரேகாபியர் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரைப்ஸ் கிடையாது. அந்த 12 கோத்திரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கிடையாது. இஸ்ரேல் வம்சத்துக்குள்ளாக இவர்களுக்கு ஒரு பெரிய கீர்த்தியோ அல்லது இவர்கள் ஒரு சூப்பர் ஹிட்டான அளவோ இருக்காங்களா பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த மக்கள் எங்கேயோ ஒரு தனியாக இருக்கிறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்காங்க, கூடாரங்கள் போட்டு வாழுறாங்க. எப்போல்லாம் தேவையில்லையோ அந்த கூடாரத்தை விட்டு இடம்பெயர்ந்து செல்கின்ற மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த சூழலில் இருந்த போதிலும் கூட அவர்கள் எந்த நிலையிலும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகவில்லை, முழுமையாக கீழ்ப்படிந்த பிள்ளைகளை அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும். இப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க யார்கிட்ட, எரேமியா கிட்ட, நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை மிகவும் எளிதான ஒரு கீழ்ப்படிதல், முடியாத ஒரு காரியம் இது. நம்ம கீழ்ப்படிவோம், எப்போ படிவோம், ஒரு வாரம் படிவோம், 2 வாரம் படிவோம், நாட்களில் படிவோம், மாதத்தில் இருக்கலாம், வருஷங்களில் இருக்கலாம். ஆனால் நம்ம நூற்றாண்டுகளாக இருப்போமான்னு பார்க்கும்பொழுது அது மிகவும் ஒரு கடினமான காரியமாக பார்க்கப்படுது.
இங்கே ரேகாபின் குமாரரை ஏன் தேவன் இங்கே அவர்களை வந்து ஒரு பெரிய உதாரணமாக பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது அவர்களுடைய கீழ்ப்படிதல் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். பல வேளைகளில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பல அந்நிய ஜாதிகளை நம்ம பார்க்குறோம், பல்வேறு மதத்தினரை. ஆனால் அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கும்பொழுது நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பல வேளைகளில். ஆக இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் அவங்க உயர்ந்தவர்கள் அப்படி சொல்ல வரல. அத்தகைய ஒரு தேவனை பின்பற்றாத, தேவனை அறியாத மக்களே அந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்களால் ஒரு நித்திய தேவனை அடைந்திருக்க நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்புங்கள் என்பதுதான் இங்கே எரேமியாவோட செய்தி இந்த 35ஆம் அதிகாரத்தில். ஆக என்னுடைய முதலாவது கருத்து என்று பார்க்கும்பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த சூழலிலும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே பார்க்குறோம். பல வேளைகளில் நம்முடைய அந்த கீழ்ப்படிதல் என்பது ஏன் வந்து நமக்கு இது மாதிரி சொல்கிறாங்க நம்முடைய தகப்பன், குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது 3 விதமான ஒரு தகப்பன்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்முடைய சொந்த தகப்பன்மார்கள், பெற்றோர்களை பார்க்குறோம். இரண்டாவது ஆவிக்குரிய தகப்பன்மார், நம்முடைய சபையில் பார்க்குறோம், போதகர்கள், நமக்கு மேலே வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள். அதற்கும் மேலே யாரை பார்க்குறோம்? நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவரை நம்முடைய முழுமையான தகப்பனாக நம்ம பார்க்குறோம். ஆக நாம் எவ்வாறு நம்முடைய ஃபிசிக்கலான நம்முடைய ஃபேமிலியில் இருக்க தகப்பன்மார்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு நாம் எவ்வாறு கீழ்ப்படுகிறோம், அதை தவிர்த்து அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஆவிக்குரிய தலைவராக அல்லது ஆவிக்குரிய தந்தையாக இருக்கிற நம்முடைய சபையின் தலைவர்களுக்கு நாம் எவ்வாறு கீழ்ப்படுகிறோம், அதற்கு மேலாக நம்மை படைத்த தேவனுக்கு நாம் எவ்வாறு கீழ்ப்படுகிறோம். ஆக கீழ்ப்படிதலில் இந்த பல நிலைகளை நம்ம பார்க்குறோம். அந்த முதல் நிலையை விட்டு டைரெக்டாக 3வது நிலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது முடியுமா என்று பார்க்கும்பொழுது, நீ வந்து சொந்த ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுவேன் என்றால் நாம் பொய்யராக காணப்படுகிறோம் என்பது தான் உண்மையான காரியம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த மக்கள் வந்து முழுமையாக இந்த ரேகாபின் குமாரர் பார்க்கும்பொழுது அந்த யோனதாப் தங்களுடைய சந்ததிக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்கு அவர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இந்த கீழ்ப்படிதல் வந்து ஏன் பெற்றோர்கள் நமக்கு சொல்கிறாங்கன்றது புரியாத வேலை. இப்போ நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சிறு வயசில் 4th or 5th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போகாத, எல்லாம் பெரிய பசங்க, அடிக்கடி பட்டுன்னு வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்காம போயிட்டு போகிறது. ஒரு நாள் பட்டுது ஒன்று, மண்டை டமால் இப்படி பிறந்துச்சு. மதியம் 2 மணி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கிரிக்கெட்டில் விழுந்த அடி வீட்டில் அதுக்கு மேலே அடி விழுது. சொன்னதை கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வயதில் நமக்கு அது புரியுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, எப்போ எது பெற்றோர்கள் சொன்னாலும் இவங்க சொல்கிறதுக்கு எதிராக பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஏன்னு தெரில. ஆனால் அடி படும்போது தான் நம்ம என்ன தெரியுது, ஓ பண்ணாமல் இருந்துக்கலாம் போல், அந்த தழும்பு இன்னும் இருக்குது. ஆக பல பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஏன் வந்து இந்த ஒரு காரியங்களை நம்முடைய பெற்றோர்கள் அல்லது ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஏன் சொல்கிறார் என்று புரியலைன்னா அது அப்படியே புரியாமல் விட்டுடணும். கீழ்ப்படிந்துட்டு போகிறது தான் வந்து நலமான காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பல உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆதாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். தேவன் வந்து ஏன் வைத்தார் அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாக அதை உண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அவர்கள் வந்து முழுமையான இந்த என்டையர் உலகத்தையே என்ன பண்ணாங்க, பாவத்திற்குள்ளாக அவர்கள் கடத்தின மக்களாக காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையிலும் அதுதான் பார்க்குறோம். சவுலுக்கு தேவன் வந்து ஒரு முழுமையான ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அவர் அமலேக்கியரோடு அந்த போருக்கு செல்லும் பொழுது, நீ அந்த தேசத்தில் சென்று அங்கு பார்க்குற எல்லோரையும் வந்து நீ வந்து சங்கரிக்க வேண்டும். அந்த தேசத்துடைய ராஜாவையும் சரி, ஆடு மாடுகளையும் சரி, அங்கு பார்க்கின்ற எல்லாவற்றையும் கண்ணில் படுற எல்லாத்தையும் என்ன பண்ண, நீ முழுமையாக சங்கரித்து வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய வார்த்தை. ஆனால் சவுலும் சவுளுடைய மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது போயிட்டு போர்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு சாமுவேல் இப்போ சவுலை சந்திக்க போகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சாமுவேல் சவுலை சந்திக்க போகும்பொழுது சாமுவேல் போய்ட்டு ஹலோ சால் தான் சொல்கிறார். சவுல் உடனே முந்துகிறார். ஓ நீ கர்த்தருடைய தூதனானவர், நான் வந்து கர்த்தர் சொன்னபடியே நான் அவருடைய சத்தத்தை கேட்டு நான் வந்து போரை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சாமுவேல் சொல்கிறார், போரை முடிச்சுட்டு வந்துட்டுனா அங்கே ஆடு மாடு சத்தம் என் காதில் விழுது, அது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது சவுல் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார், அது இந்த மக்கள் சும்மா ஒரு கொழுத்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறதுக்கு மனசு வரல, எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கும் மேலே என்ன சொல்கிறாருன்னா, உமக்கு தகன பலியாக கொடுப்பதற்கு தான் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று சொல்வதை நம்ம பார்க்கணும். 1 சாமுவேல் 15. அப்போ தான் சவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் தகன பலிகளும் மற்றதும் வந்து முக்கியமானது கிடையாது. காலைல போதவர் கூட அதை சொன்னார். ஆக நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் உத்தமம்.
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக பல்வேறு நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இத்தகைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நமக்கு புரியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட உபாகமத்தில் தான் வாசிக்கிறோம். 30 வாசிக்கும்பொழுது 31 29 மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். அவ்வளோதான். நமக்கு புரியலையா, நம்ம பாட்டில் அவ்வளோதான் பதில் சொல்லிவிட்டு நம்ம ஓகே கீழ்ப்படிந்து போவது தான் நலமாக இருப்பதை பார்க்கலாம். நம்ம அதை டீப்பாக நம்ம ரொம்ப ஆராய்ச்சி செய்து இது ஏன் இப்படி நடந்தது, இப்போ ஆதாம் ஏவாள் அதான் ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மரத்தில் என்ன இருக்கும், ஏன் இதை மட்டும் எல்லாத்தையும் விட்டவர் இதை மட்டும் ஏன் இப்படி பண்ணார், யோசிச்சு சரி அந்த டைமில் வேறு கரெக்டாக சாத்தா சாப்பிடு சும்மா நல்லா இருப்பேன் ஜம்முன்னொடனே முடிஞ்சுது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே வாழ்க்கையின் ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக காணப்படுது. குறிப்பாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அதை தொடர்ந்து இந்த எரேமியா 35 நம்ம பார்க்கும்பொழுது ஆக தேவன் இந்த காரியத்தை எதற்காக சொல்ல வருகிறார் என்று பார்க்கும்பொழுது தேவன் இதன் மூலமாக அந்த யூதா தேசத்து மக்களுக்கு ஒரு பாடத்தை அவர் சொல்கிறார். அதுதான் அந்த 12 நம்ம இன்றைக்கி வாசித்த காரியங்கள். இங்கே கம்பேர் பண்ணுறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே 2 பேருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒரு யோனதாப் என்பவன் ஒரு மனிதன், உங்களைப் போல ஒரு மனிதன். அந்த மனிதன் சொன்ன காரியத்துக்கு அந்த மக்கள் எவ்வளவாய் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து 200-300 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட அவர்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் நான் யார், அந்த யோனதாவை படைத்ததும் நான் தான், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்ததும் நான் தான். ஆனால் நான் உங்களை என்னுடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்து கொண்டு நான் கொடுத்த நிபந்தனைகளை நீங்கள் கை கொள்ளாமற் போனது என்ன, அதுதான் இங்கே நம்ம பார்க்குற காரியம் எரேமியா 35. ஆக இது யாருக்குன்னா யோயாக்கிம் ராஜாவை நோக்கி போகிற காரியம் இது. அந்த ராஜா அப்படியாவது மனம் திரும்புவார். மனம் திரும்பியிருந்தால் அந்த மக்கள் பாபிலோனுக்கு போயிருப்பாங்களான்னு பார்க்கும்பொழுது போயிருக்க வாய்ப்பில்லை மனம் திரும்பியிருந்தா. ஆனால் மனம் திரும்பவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம எடுத்த ஒரு வாசிப்போம். அந்த 12ஆம் வசனத்திலிருந்து 14 வாசிங்க எனக்காக. 35 12 உண்டாகி அவர் என்னவென்றால் கை கொள்ளப்பட்டு வருகிறது, இந்நாள் மட்டும் அதை குடியாமல் எனக்கு கீழ்ப்படியாமல் போனேன். இங்கே 2 ரெஃபரன்ஸ் பார்க்குறோம். 14ஆம் வசனம் ஒரு முக்கியமான வசனம். என்ன பார்க்குறோன்னா, அண்ட சராசரத்தையும் படைத்த ஒரு தேவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனோடு அவருடைய கட்டளைகளையும் அந்த மனிதன் கொடுத்த கட்டளையும் ஒப்பிட்டு பார்ப்பதை நம்ம பார்க்கணும். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் என்ன பண்ணுது, இந்நாள் வரைக்கும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதாவது உலகளாகிய ஒரு தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும்ல சொல்கிறார் தேவனை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் முழுவதுமாக பார்க்கும்பொழுது பல வேளைகளில் தேவன் அவர்களுக்கு எச்சரிப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது நமக்கு தெரியும். இப்போ இந்த இஸ்ரவேல் தேசம் ஏற்கனவே இந்த அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டு ஒரு 100 ஆண்டு கழித்து தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இங்கே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போன பிறகும் கூட இந்த யூதா மக்கள் தேவனுக்கு தங்களுடைய மனதை திருப்பினார்களா என்று பார்க்கும்பொழுது திரும்பாத ஒரு ஜனங்களாக காணப்பட்டார்கள். அதுதான் இங்கே இந்த வசனம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். 16-17 நம்ம வாசிப்போம். 15-16 அவர்களை பின்பற்றாமல் விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள், சொல்லி இங்கே பார்க்கும்பொழுது மறுபடியும் பார்க்கணும். இந்த 15 பார்க்கும்பொழுது
நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தவர். ஓயாமல் பல்வேறு தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் தேவன் இந்த யூதா மக்களை மனம் திரும்புவதற்காக. ஆனாலும் கூட அவர்கள் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இந்த வசனத்தில் இந்த 35ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பல இடங்களில் உபயோகிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லா வசனத்துலையுமே இருக்குது கீழ்ப்படிதல் பார்த்திங்கன்னா இப்போ 9, 10, 14, 15 எல்லாவற்றிலையும். ஆக தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது தான் பிரதானமான காரியம் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றத்திலும். இப்போ பாவம் என்று பார்க்கும்பொழுது பாவத்துக்கு வேதத்தில் பல டெஃபினேஷன் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம கேட்டகிசம் கிளாஸ் போனால் பாவத்துக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம், அநீதி எல்லாம் பாவம், ஒரு நன்மை செய்ய எதுவாக இருந்தோ அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அதுதான் இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் எதுன்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமை என்று பார்க்கலாம். ஆக நாம் கீழ்ப்படியாமை இல்லாத பொழுது நமக்கு விசுவாசம் வர வாய்ப்பு இருக்காம வாய்ப்பு இல்லை. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நாம் எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவன் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய ஏதுவாக இருப்போம். இப்போது நன்மை செய்ய நாம் உந்தப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது முதலாவதாக ஆதியில் உண்டான பாவத்திற்கு முதல் காரணம் எது? கீழ்ப்படியாமை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலும் கூட இந்த ரேகாபின் புத்திரனுடைய இந்த யோனதாபின் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறது என்னவென்றால், முதலாவதாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தாலும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர்கள் தொடர்ந்து தங்களை கீழ்ப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கடினமான தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார் அவருடைய வார்த்தையில். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த எரேமியா தீர்க்கதரிசி தான் என்ன பண்ணுறாரு, இப்போது நீங்கள் தான் அந்த ரேகாபின் குமாரன்னு வச்சுங்களேன், அசிம் பண்ணுவோம். எல்லாம் இருக்கீங்க, நான் இப்போ திராட்சை ரசம் எல்லாம் அடிக்கிட்டு குடிங்கப்பா, எல்லாம் ஃப்ரீ தான் வச்சுப்போமே. ஒரு 10 வருஷம் யாருமே எதுவுமே குடிக்கல, எல்லாம் எடுத்துன்னு வச்சு ரெடியாக இருக்குது, ஃப்ரீ வேறு, ஃப்ரீ ஃப்ளோ, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சொல்கிறது யார்? தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னாடி அந்த தீர்க்கதரிசி எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லுவார். அவர் சொல்கிறாரு குடிங்கப்பானா என்ன பண்ணுவோம், குடம் ஃபுல்லாக காலி, அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த மக்கள் ரேகாவினுடைய குமாரர் அவர் சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீ என்ன ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய தகப்பனுக்கு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தே ஆவோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு காணப்பட்டது தான் தேவனுடைய பார்வைக்கு செம்மையாக காணப்பட்டது என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளையில் நம்முடைய சூழல்களை நம்ம குறை சொல்லக்கூடும். என்னுடைய வார்த்தைக்கு என்னால் ஏன் கீழ்ப்படிய முடியல, என்னுடைய சூழல்கள் இப்படி இருக்குது, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏன் இதில் உங்களை வச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்கிற காரியங்கள், என்னோட சேர்த்து சொல்கிறேன். பல வேளை நானும் சொல்லியிருக்கேன் இந்த ரீசன்லாம். அப்போ ரேகாபின் குமாரர் நினச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியுமா அவர்கள் குடிக்க மாட்டாங்கன்னு? நிச்சயமாக தெரியும். திராட்சை ரசம் குடியாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக முதல் 2 காரியங்கள் பார்க்கும்பொழுது, முதலாவதாக அந்த மக்கள் எந்த சூழலிலும் தேவனை அவர்கள் அந்த தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை அவர்கள் கை கொண்டார்கள், கடினமான வேலையிலும் கூட என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அவர்கள் வாழ்ந்த நாட்கள் அந்த தகப்பனுடைய வார்த்தையை கைக்கொள்ள ஏதுவான சூழல் இல்லாத போதிலும் கூட அவர்கள் கை கொண்டார்கள். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்ம ஈஸியாக இதனுடைய வார்த்தையை அல்லது கீழ்ப்படைய முடியுமோ அப்போ கீழ்ப்படிந்துருவோம். ஆனால் கடினமான சூழல் வரும்போது நாம் அதை செய்கிறோமா என்பது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்குறோம். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் வந்த பெனிஃபிட்ஸ், இந்த ரேகாபின் குமாரர் தேவனுடைய வார்த்தையை இப்படிலாம் கீழ்ப்படிந்தாங்க. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் இந்த அதிகாரத்தோட கடைசி 2 வசனங்களையும் நம்ம பார்க்குறோம். 18, 19 எனக்காக வாசிங்க. எரேமியா 35, 18, 19. ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும்
எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாகவே நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம 10 கற்பனைகளில் காலையில் போதவர் பேசும்போது சொன்னார். அந்த 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீ செல்கின்ற அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமென்றால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டும். ஸோ இட்ஸ் அ கண்டிஷனல் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க, பிளஸ்ஸிங்ஸ். அதே தான் இங்கே பார்க்கும்பொழுது, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் என்ன பண்ணார் தேவன் அவர்களுக்கு? சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு. யாருன்னே அட்ரஸே தெரியாத ஒரு ஆள். முதல்ல ரேகாபின் குமாரரே ரொம்ப கம்மி இங்கே இருக்கிறது, ஒரு 10 வருஷம் தான் இருக்கும் டோட்டலாக. அதில் இங்கே பார்க்கும்போது யோனதாபு குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்? யெகூவுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரே இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்தை பார்க்கும்பொழுது, ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே காலம் காலமாக நிற்கக்கூடிய ஒரு புருஷன் அவருடைய வம்சத்தில் இருந்து கொண்டே இருப்பான் என்று வேதம் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வரலாம் நமக்கு, இப்போ எங்கே இருக்கிறாங்க அவங்க? தேவன் தானே சொல்லியிருக்காருங்க 18 சகல நாட்களையும் எனக்கு முன்பாக. இப்போ ரேகாபின் குமார் இருக்கிறார்களா? யோனதாபுடைய வம்சம் இப்போ இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் முதல்ல ஒரு ஸ்டோரி சொன்னோம் பார்த்தீங்களா, பெடோவின்ஸ்னு ஒரு இது. அவங்க இந்த வம்சமான்றது தெரியாது. ஆனாலும் கூட வேத பண்டிதர் என்ன கூறுறாங்கன்னா, இப்போது அதை குறித்ததான பல்வேறு ஆராய்ச்சிகள் அவங்க பண்ணுறாங்க. நிச்சயமாக எங்கேயாவது இருப்பாங்க என்பது தான் அவனுடைய கருத்து. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய்யாக வாய்ப்பில்லை. ஆக தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை. ஆக இன்று நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற பாடங்கள் என்ன? இந்த ரேகாபின் குமாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்பொழுது, முதலாவதாக நாம் பார்த்தோம், பெற்றோர்கள், குறிப்பாக பார்க்கும் முதலாவதாக பெற்றோர்கள், பேரண்ட்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தந்தையர்கள் தேவனுடைய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கடத்துவது அல்லது போதிப்பது என்பது யாருடைய பங்குன்னு பார்க்கும்பொழுது தந்தையர்களுக்கு ஒரு முக்கியமான பங்காக காணப்படுகிறது. இங்கே யோனதாபை நம்ம பார்க்கும்பொழுது யோனதாப் என்ன பண்ணால் மிகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டார். ரொம்ப மழுப்பலாம் இல்லை, சரி நீங்கள் குடிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள், அப்படி யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் லைட்டாக குடிச்சிங்க அங்கங்கே, அப்படிலாம் சொல்ல. ஒரே லைன் தான் ஃபுல்லாக. திராட்சை ரசம் குடிக்கிறதுனா குடிக்கக்கூடாது. 2வது பார்க்கும்பொழுது வீடை கட்டக்கூடாதுன்னா அவங்க வீடை கட்டலை. இப்போ கூட பார்க்கும்போது அந்த பெடோயின்ஸ்னு ஒருத்தர் அந்த ஒரு வம்சத்தை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் போய் படித்து பார்க்கலாம், விக்கிபீடியாவில், கூகுளில் தான். பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்தில் அப்படி அங்கங்கே டென்ட்டு போட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் அந்த குடும்பத்தோட டிசைட் பண்ணுவார், சரி இங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணலான்னா டக்குன்னு அந்த டென்ட்டை மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டு அப்படியே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களாக காணப்படுறாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய சந்ததிக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு செல்வது யாருடைய கடமை என்று பார்க்கும்பொழுது, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தகப்பனுடைய கடமையாக அது காணப்படுகிறது. அதனால் குடும்ப தலைவன் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார் அப்படிலாம் சொல்லி விட முடியாது. கர்த்தர் பார்ப்பார், நம்ம முதல்ல பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தை. ஆக முதலாவது பார்க்கும்பொழுது இந்த ரேகாபின் குமாரர் யோனதாமனுடைய வம்சத்தில் பார்க்கும்போது முதல் காரியம் இந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனுக்கு கீழ்ப்படிதலை நம்முடைய குடும்பத்திற்கு கடத்தி செல்வது ஒவ்வொரு தகப்பனுடைய கடமையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த தந்தை தினத்தன்று ஒவ்வொரு தந்தையர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதல் பாடம், இது யாருடைய கடமை? குடும்பத் தலைவராகிய தந்தையர்களுடைய கடமையாக காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது இந்த ரேகாபின் வம்சம் பார்க்கும்பொழுது தந்தை சொல்லிட்டார், யோனதாப் சொல்லிட்டார், அவர் பார்த்து நடந்தார். அவர் இறந்துட்டார், 300 வருஷம் முன்னாடியே போயிட்டார் அவர். ஆனாலும் கூட அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? பயபக்தியோடு அந்த வார்த்தையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று நான் பார்க்கணும். இது யாருக்கு? பிள்ளைகளுக்கு உரிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுது. தந்தை இன்றைக்கி போதிப்பார், நாளைக்கு போயிடுவார். நாமளும் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு போதிப்போம், நம்ம எதிர்காலத்தில் இல்லாமல் போகும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய அடுத்த சந்ததியாருக்கு அதை அவர்கள் கடத்துகிறார்களா என்பது தான் அது முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும்
கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு ஒரு சபையினுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த சந்ததிக்கு அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆராதனை கடந்து சென்றால் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சபையாக அல்லது அது ஆரோக்கியமான அது ஒரு குடும்பமாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கணும். இங்கே யோனதாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் இல்லாவிட்டாலும் கூட அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக அவங்க பார்க்கும்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த 35 நம்ம வாசிக்கிறோம். 9-10 எனக்காக வாசிங்க. 10ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. ஓகே, இங்கே பார்க்கும்பொழுது இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே கீழ்ப்படுகிறாங்க. திராட்சை ரசம் குடிக்கல, வீடு கட்டல, அப்பப்போ மாறி வராங்க. 11 வாசிங்களேன். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுதில்லை? இப்போ என்ன பாயிண்ட்னா, இங்கே இந்த மக்கள் அந்த முக்கியமான நகரத்துக்குள்ளாகலாம் இவங்க இருக்கிற மக்கள் எப்பவுமே அவுட்டரில் தான் இருக்காங்க. மெயின் சிட்டி உள்ளெல்லாம் வரதில்லை இவங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை அந்த நாட்களில். இப்போயும் கூட நான் இந்தியாவிலாம் போனீங்கன்னா நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல பேர் வெளியே தான் இருப்பாங்க. ஊருக்குள்ளே வந்தாலே அப்படியே பயங்கரமாக பார்ப்பாங்க ஒரு மாதிரி. இங்கே பார்க்கும்பொழுது வெளியே தான் இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? எருசலேமில் இருக்காங்க. 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபொழுது, நேபுகாத்நேச்சார் ஆல்ரெடி முதல் முற்றுகை போட்டாங்க. ஆக்சுவலாக வந்தபொழுது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள். வெளியே இருந்தால் இந்த ராஜா நம்மளை அழிச்சிருவார் போல். சரி, இதுக்கப்புறமும் நம்ம டென்ட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, டென்ட்டை காலி பண்ணிட்டு சிட்டி உள்ளே இருக்காங்க. அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்க. ஏன்னா இப்போ எரேமியா கேட்டிருப்பாரு, இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறீங்க, இப்போ எதுக்கு இங்கே எருசலேமில் இருக்கீங்க? ஏன்னா இங்கே கூடாரத்தில் இருந்த மாதிரி சொல்லலை வேதம். எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம், அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம். ஆக இங்கே என்ன பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளை கொடுத்த தேவன் நம்முடைய சூழலை புரிந்து கொள்கின்ற ஒரு தேவனாகவும் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த மக்கள் அந்த இராணுவத்துக்கு தப்பும்படியாக அவர்கள் அந்த எருசலேமுக்குள்ளாக சென்றதை நம்ம பார்க்கிறோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஒரு சில சூழ்நிலைகளுக்கு அனுமதிக்கிறார். நாம் தொடர்ந்து மீறுதல்கள் பல வேளை செய்கிறோம். தேவன் அதை அனுமதித்து அதை மன்னிக்கிற தேவனாய் காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்பொழுது இந்த ரேகாபின் குமாரரை வைத்து பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த தகப்பனார் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் நாம் இந்த நாட்களில் வைத்து பார்க்கும்பொழுது நாம் நம்முடைய பிரகாரமான தந்தையர்களுக்கும் சரி, அதைவிட மேலாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து எப்பொழுதுமே நம்மை கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நாம் பார்த்துக்கொள்வது ஒரு முக்கியமான காரணம். நான் 35 படிச்சுட்டு சரி ஓகே நான் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் நான் இருப்பேன், ஒர்ஷிப்புக்கு போக மாட்டேன், சர்ச்சில் இருக்க மாட்டேன், அதான் அப்பா பேச்சு கேட்டேனே, அப்படி கிடையாதுங்க. இங்கே பார்க்கும்பொழுது தேவன் சொல்ல வருகிற ஒரு முக்கியமான காரியமே இங்கே என்னென்னா கம்பேர் பண்ணுறார் தேவன். இந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு யோனதாப் என்ற ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு அந்த ஒரு வம்சமே கீழ்ப்படியுது. ஆனால் நீங்கள் அகிலத்தையும் படைத்த என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் பல வேளைகளில் கீழ்ப்படியாமல் போகிறீர்கள், இன்னும் நீங்கள் கீழ்ப்படியில் மனம் மாறுங்கள் என்பது அங்கே கருத்து. ஆக 4 கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். ரேகாபின் குமாரருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்பொழுது அந்த தகப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு டைட்டில் இதை வச்சு தான் கொடுத்தேன். பார்க்கும்பொழுது அந்த யோனதாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் எவ்வாறாக கீழ்ப்படிந்தார்கள், நாமும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வாறு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்காமல் போகும்பொழுது நாம் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களும் வீணாக போகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் உள்ள ஒரு காரியம், இதனுடைய வார்த்தையை அந்த குடும்பத்திற்கு சொல்வது தகப்பனுக்கு மேல் விழுந்த ஒரு பாரமாக காணப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர்களுக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள்
கடைபிடித்து மற்ற சந்ததியாருக்கு கடத்துவது. கடைசியாக நாம் பார்த்தோம், நாம் நம்முடைய தகப்பனுக்கு சரீரப்பிரகாரமான தகப்பனுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக நாம் இந்த காரியத்தோடு கூட இந்த தந்தையர் தினத்தன்றும் கூட தந்தையர்களாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.